வேலூர்ங்கிற கிராமத்துல ராசாத்தி அம்மாங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க ஒரு சொந்தமா முட்டைப்பாய கடை ஒண்ணு போட்டிருந்தாங்க. எங்க இன்னைக்கு லேட் ஆயிருச்சு, இவ்வளவு காணாம வர சொன்னா வரமாட்டேங்கிறா பாத்தியா? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இவ்வளவு காணாமே. ஜெராக்ஸ் கடைக்கு 2 மணிக்கு தானே போவா, அப்புறம் இன்னும் வராம இருக்கிறா? ஒரு 2 மணி நேரம் பாத்துக்கிட்டா மாட்டுக்கு புல்லுகளெல்லாம் வச்சுப்புட்டு வந்துடுவேன். இவ எங்க இன்னும் ஆளை காணாமே. ஏண்டியே, உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வந்துக்கிட்டு இருக்கிற? எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லி? நான் மாட்டுக்கு வைக்க பொருளாக வைக்க வேணாமா? நீ மட்டும் நல்லா தின்னுட்டு வந்திருக்கல சோத்த, அதுக்கெல்லாம் திங்க வேணாமா? பசியில் இருக்கும்ல, ஒழுங்கா கடையை பார்த்துக்கடியே. யாருக்கு இலவசமாக எதுவும் கொடுத்துப்படாத என்ன? ஏம்மா கொஞ்சம் சீக்கிரம் வா, நான் கடைக்கு வேற போகணும். ஜெராக்ஸ் கடையில் அப்புறம் லேட்டாக போனால் அந்த ஓனர் திட்டுவார் பார்த்துக்க. கொஞ்சம் சீக்கிரமாக வரப்பாரு, புரியுதா? சரிடியே, நான் ஒரு 2 மணி நேரம் பார்த்துக்க, நான் அதுக்குள்ளே வந்துவிடுவேன் என்ன? இந்த பாரியே, யாராச்சும் இலவசமாக கேட்டால் எடுத்துக்கிட்டு கொடுத்துப்படாத கண்ணாப்பினான்னு, திரும்பி காசெல்லாம் வராது என்ன? ஏம்மா ஒரு முட்டைப்பாயா ஒன்று கொடு. எப்பா இந்த வெயிலுக்குனாலும் பரவாயில்ல, இந்த முட்டைப்பாயா குடிக்காமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. உங்கள் அம்மா இவ்வளோ நல்லா செய்வா தெரியுமா? அந்த முட்டைப்பாயாவை ரொம்ப ருசியோடு இருக்கும் பார்த்துக்க. சரி, இந்த ஒரு முட்டைப்பாயா ஒன்று கொடுமா. பாட்டி, முதல்ல தான் முட்டைப்பாயா 40 ரூபா, இப்போ 50 ரூபா ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. 10 ரூபா எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க, அதனால 50 ரூபாவை கொடுத்துருங்க. பொறுங்க தரேன். அடி ஆத்தே, இருக்க என்னடி விலையெல்லாம் கூட்டிக்கிட்டே போகிறீங்க? இதுக்கு மேலே ஏற்றாதீங்கடி, நாங்களும் வாங்கி குடிக்கணும்ல. 50 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் 60, 70, 80 ஏற்றி போனீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் வரவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஒழுங்கா இதே ரேட்டோட வச்சுக்கோங்க. அங்கே வந்த பாட்டியும் அந்த முட்டைப்பாயாவை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. ஏ பொண்ணு, ஒரு முட்டைப்பாயா ஒன்று கிடைக்குமா? கொஞ்சம் சூடாக வேணும். நல்லா முட்டை ஒரு 4-5 போட்டு கொடு. முட்டை என்ன சும்மா 1 2 வேணாம், எனக்கு 4-5 முட்டை போட்டு கொடு. இதோ கொஞ்சம் பொறுங்கனே, போட்டு தரேன். நல்லா சுவையாக இருக்கும் முட்டைப்பாயா. ஒன்று 50 ரூபா பார்த்துக்கோங்க என்ன? அப்புறம் குடிச்சதுக்கப்புறம் 10 ரூபா சேர்த்து சொன்னால் சங்கட்டம் இல்லையா? அதனால தான் முன்கூட்டியே சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு சூடாக போட்டு தரேன். அங்கே வந்தவரும் அந்த முட்டைப்பாயாவை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஐயோ, பணம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. ஐயோ, மன்னிச்சிருமா. அடுத்த தடவை வரப்ப கண்டிப்பாக கொடுத்துறேன் என்ன? 50 ரூபா தானே, எங்கே ஓடி போயிட போகுது? திரும்பவும் இந்த கடைக்கு தானே வரப்போகிறேன். வரப்ப கொடுத்துறேன் என்ன? ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா நீ அடி பின்னி எடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க யாருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு. நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துருங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாரு. ஐயோ, இவர் வேற கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. அம்மா வேற ஒரு பாயா குறைஞ்சாலும் கண்டுபிடிச்சி போடும். எப்படியாவது சமாளிச்சிட வேண்டியதுதான். இவரை பார்த்தா கொஞ்சம் நல்லவர் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக கொடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, கொடுத்துடணும். ஏண்டி அமுதா, நீ கடைக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் என்ன? பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி. சீக்கிரம் நைட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. அவ கிளம்பி கடைக்கு போறப்ப அங்க பாயா குடிச்ச போற அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கத அவ கவனிச்சா. ஆமையா, நம்ம வீடுலாம் நம்ம சுத்தமா வச்சுக்குவோம் பார்த்துக்க. மற்றவங்கள மாதிரி நாரை போட்டுக்கிட்டா நான் இருக்க மாட்டேன் பார்த்துக்க. எப்போவும் நம்ம வீடு சுத்தமா இருக்கும். ஏன்டா ராஜா, உனக்கு வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் பார்த்தாது, மனசும் சுத்தமாக இருக்கணும். அடுத்தவங்கள ஏமாத்தாமல் கற்றுக்கடா. நீ ஏன் ஒரு ஏமாத்துறவேன்? நீ எல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாக்கும் பியாசாட்டு இரு. எனக்கு சிரிப்பாக வருது. அட, இவர் நம்ம கிட்ட முட்டைப்பாயா வாங்கி சாப்பிட்டவராச்சே. இவரோட வீடு தான் போல இது. சரி, இப்போவே பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். இதான் சரியான நேரம். அப்போ விட்டோம்னா இவரை பிடிக்கவே முடியாது. எதுக்கும் போய் கேட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஐயா, இதுதான் உங்கள் வீடா? நான் அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்கள் இங்கே பேசுகிறத பார்த்தேன். சரி, இதுதான் உங்கள் வீடு போலன்னு நினச்சேன். இப்போ பணத்தை கொடுக்க முடியுமா ஐயா? எங்கள் அம்மா ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ உங்கள் வீடு இங்கே தானே இருக்குது. பணத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேன். ஐயா, இது என் வீடு இல்லை. இதான் இங்கே நிற்கிறாரு பார்த்தியா பெரியவர், இவரோட வீடுமா இது? என் வீடுன்னு ரொம்ப கொள்ளத்தோல போகணும் பார்த்துக்க. இது என் வீடு கிடையாது. இங்கே இருந்தால் நான் காசை கொண்டு வந்து உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட மாட்டேனா? ஏமா என் மேலே சந்தேகப்படுற? அப்படிலாம் இல்லை, இது என் வீடு என்ன. கண்டிப்பாக காசு கிடச்சதுமே உனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ கடையில் இருப்பேல, நானே தேடி வந்து கொடுத்துட்றேன். நீ கிளம்பு. அட பாவி சண்டாலா, உன் வீட்டை இங்கே வச்சுக்கிட்டு ஏன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஏன்டா இந்த தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணோட காசை கொடுக்க வேண்டியதானே பாவத்தை. யோ, நான் மட்டும் இது என் வீடுன்னு சொன்னா அந்த பொண்ணு தினைக்கு வந்து என்கிட்ட கடன் காசு கேட்க ஆரம்பிச்சிடும். இது வேறத்தவங்க வீடுனா இங்கிட்டு வரதுக்கே யோசிப்பாங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். நான்லாம் காசு திருப்பி கொடுக்க மாட்டேன். நான் எதுக்கு கொடுக்க போகிறேன்? நான் என்னைக்காவது என் வெட்டாவது வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்கேன்னா அது போல தான் இதுவும். ஆளையை வச்சுக்கிட்டே இருப்போம், அதுவே ஸ்டாப் ஆயிரும் ஒரு நாள். ஏன்டா, இருந்தாலும் இவ்வளவு நம்பிக்கை துரோகம் இருக்கக்கூடாது பார்த்துக்க. உன்னை நம்பி தானே அந்த பொண்ணு கொடுத்தா. ஒரு காசு 50 ரூபா கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லையாடா? நேலாம் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அம்மா, என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க? இந்நேரம் நான் வரப்ப நல்லா சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பியே. இன்னைக்கு என்ன உட்காந்தே கிடக்குற, என்னாச்சு?
ஏண்டி அமுதா, எப்போவுமே முட்டைப்பாயாவோட காசு கணக்கெல்லாம் சரியா இருக்கும். இன்னைக்கு ஒரு முட்டைப்பாயாவோட காசு குறையுதுடி. அதைத்தான் எந்த இதில் போயிருக்கும் எந்த இதில் வச்சிருக்குன்னு தொலைவிக்கிட்டே இருக்கேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஞாபகத்திலே வர மாட்டேங்குது. நீ எதுவும் யாருக்கும் ஓசியா ஈஸியாக எடுத்து கொடுத்தியா? அம்மா நான் எதுக்கும்மா ஓசியாக கொடுக்க போகிறேன்? நீ தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படி நீ சொன்னதுக்கப்புறம் நான் கொடுப்பேன்? அதெல்லாம் நான் கொடுக்கலம்மா. ஐயய்ய, அப்புறம் எங்கே தான் போச்சுன்னு தெரில. யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டையே வலி வந்துருச்சுடி. கடுப்பாக இருக்குது பார்த்துக்க. அம்மா நீ இதை பற்றி யோசிக்காத. நீ போய் தூங்கு. ஒரு பாயா தானே போனால் போயிட்டு போகுது. நாய்க்கு சாப்பாடு வச்ச மாதிரி நினச்சிக்கோம்மா. தயவு செஞ்சு போ, அதை பற்றி யோசிக்காத. நாளைக்கெல்லாம் கணக்கு சரியாக தானே வரப்போகுது. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் தானே, போ. என்னவோ இத்தனை நாள் கணக்கு பார்த்தப்ப எல்லாம் சரியாக வந்துச்சு. இன்னைக்கு ஒன்று காணாமவும் மனசு கஷ்டமாக தானே இருக்கும். அது 50 ரூபா வந்தாலும் உழைச்ச காசு இல்லையா? சரி, எதை பற்றி நினைக்க வேணாம், போய் படுப்போம். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் அமுதா கடை போட்டிருந்தா. ஏம்மா அமுதா, ஒரு முட்டைப்பாயா கொடுமா, நல்லா சுட சுடக்கூடிய என்ன. அதோ இருங்கம்மா தாரேன். அந்த பாட்டியும் இந்த முட்டைப்பாயாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா, எனக்கு ஒரு முட்டைப்பாயா கொடுமாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு கூட சீக்கிரம். ஐயோ, இந்த ஆளா? நேற்று வாங்கின கடனே இந்த ஆள் கொடுக்கவே இல்லை, திரும்பவும் வந்திருக்கிறாரு. எப்படி நம்ம தரது? இப்போ பார்த்து கேட்டோம்னா இந்த பாட்டி நம்ம அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. பேசாமல் அமைதியாக அவர் கேட்குறது கொடுப்போம். கொஞ்ச நேரத்தில் எப்படி போயிடுவாங்க, கேட்டே ஆகணும் இன்னைக்கு. கொஞ்சம் பொறுங்கய்யா, போட்டு தரேன். அவனும் இதான் சாக்குன்னு 4-5 முட்டைப்பாயா வாங்கி வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரி சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன முட்டைப்பாயா ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுக்க, நான் நாளைக்கு வந்து கொடுக்குறேன், சரியா? என்னது இது? இவங்க அம்மா எப்போவுமே யாருக்கு கடனே கொடுக்க மாட்டா, இவனுமோ அக்கௌண்ட்ல எல்லாம் எழுதி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போறியா? இது என்ன சாரிப்பட்டு வர்றியா? அவங்க அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒருத்த பையலுக்கு கடன் கொடுக்க மாட்டா, தெரிஞ்சவங்களுக்கு கூட. ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு எது தெரியாம எதுவும் கொடுத்துக்கிட்டு கிடக்கலாம், என்னன்னு தெரியல. எவ்வளோ ஏமாத்திட்டு கிடக்குறானா என்னன்னு தெரியல. எதுக்கு அவங்க அம்மா அந்த மாதிரி சொல்லிவிடுவான். அடியே பாக்கியம், வாடி வா, முட்டைப்பாயா சாப்பிட்டியாக்கும், காசை கரெக்டாக கொடுத்தியா? இந்த கடன் சொல்றவெல்லாம் வச்சுக்க கூடாது, சரியா கொடுத்துட்டு போடியே. அடியே அதெல்லாம் சரியா கொடுத்து விட்டேன்டி. பிள்ளைய வேலைக்கு அனுப்பிட்டு போயிட்டு வரட்டும் பாவத்தை. சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வந்து கூட நான் கடையை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன்னு. போமா போ, கடை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் நான் கூட பார்த்துக்க வேண்டிய என்ன பண்ணுறது. 2 மணி நேரத்துக்கு இந்த மாடுகளுக்கு தண்ணி கிண்ணி வைக்க வேணும். அதுக்காகத்தான் போகிறேன் பார்த்துக்க. சரி, நீ கிளம்புமா. ஏண்டி, உனக்கு ருசியும் தெரியுமா? இங்கே ஒரு கடைக்கு இப்போ ஒருத்தன் வந்தாண்டி, நல்லா 4-5 முட்டைப்பாயோ நல்லா அமுக்கி போட்டியான். இவகிட்ட அக்கௌண்ட்டில் வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு போறியான். நேற்றும் சாப்பிட்டேன், அதுக்கும் அக்கௌண்ட்டில் எழுதிக்க, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு போறியாண்டி. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல பார்த்துக்க. என்னது, அப்படியா சொன்னியா? நான் இது வரைக்கும் ஒரு ஆளு கூட கடை கொடுத்ததில்ல. இவன் கடன் வேற வாங்கிட்டு போறானா? இவகிட்ட நேத்தே கேட்டேன், ஒரு முட்டைப்பாயாவோட காசு குறையுதுன்னு கேட்டேன். அதை இதையும் சொல்லி என்னை சமாளிச்சிட்டா. ஓ, இப்போதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி ஆளுகளுக்கு கடன் கொடுக்குறாளா அவ. வரட்டும் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், வச்சுக்கிறேன் இவளை. இப்படி வந்து கடன் வாங்கின இருக்கான்ல, அவன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. நிறையா கடையில் இப்படி தான் கடன் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன் பார்த்துக்க. எல்லா கடைக்காரனும் சத்தம் போடுவாங்க, இவன் வந்தாலே விரட்டி போடுவாங்க. இப்போ ஏற்பட்டவனுக்கு போய் கடன் கொடுத்து வச்சிருக்கிறப்பறம் இவளை என்னன்னு சொல்கிறது? எப்படியா கேட்டு கடனை வாங்கி பிடுங்கடி, நான் கிளம்புறேன். என்ன அட, இந்த ஆள் என்ன சொன்னார் அன்னைக்கு? இது அவரோட வீடு இல்லைன்னு சொன்னாரு, இன்னைக்கு இங்கே படுத்துருக்கிறாரு. அப்போ இவர் போய் தானே சொல்லியிருக்கிறாரு. இவரு போய் நம்பி தொலைச்சிட்டேன் நான். ஐயோ, இந்த ஆள் காசை கொடுக்க மாட்டா போல இருக்கே. நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. பேசாமல் போவோம், ஏதாவது யோசிப்போம். அவங்க அம்மாவை எப்போதான் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏமா, எனக்கு தெரியாம அங்கிட்டு நீ கடன் கொடுத்துட்டு இருந்திருக்க. நீ கடன் கொடுத்துருக்கவன் எப்பேற்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமா? அவன் சரியான ஏமாத்துக்காரனாமா. நிறைய கடையில் இப்படிதான் கடனை வாங்கி போட்டு தரவே மாட்டானாமா. அப்பேற்பட்டவனுக்கு போய் கடன் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் சொல்லிட்டானடி போனேன், யாருக்கு இலவசமாக கொடுக்காதேன்னு. அப்போ இருந்து கொடுத்து வச்சிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஏம்மா, நான் வேணும்னே கடன் கொடுக்கலம்மா. அந்த ஆள் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னார். சரி, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி மாற்றுக்கட்டில் இந்த ஆள் கடன் வாங்கிட்டு போவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ ஒன்றும் திட்டாத, அந்த ஆள்கிட்ட வந்து எப்படியாச்சும் நான் கடனை வாங்கிடுறேன். இந்த பாரியே, நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காலையில் வெள்ளனே அந்த ஆள் வீட்டுக்கு போய் முதல்ல கடனை எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வர்றேன். காலையில் காசு வீட்டில் இருக்கணும் பார்த்துக்க. அவளும் காலையில் விடிஞ்சதுமே எப்படியாவது அந்த காசை வாங்கிடணும்னு எண்ணத்தில் உட்காந்துருந்தா. ஐயோ, நான் எப்படி காசை வாங்க போகிறது? இந்த ஆள் சும்மானா காசை கொடுக்க மாட்டான். பேசாமல் ஒரு வழி பண்ணுவோம். இதுதான் சரியான வழி. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. என்னம்மா இங்கே வந்திருக்கிற? அந்த தாத்தாவை பார்க்க தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன உன் காசு தானே, நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் திருப்பி கொடுத்துட்றேம்மா. இப்போதைக்கு கையில் காசு இல்லைம்மா, இன்னொரு நாள் திருப்பி கொடுத்துட்றேன். ஐயா, காசு விடுங்க, அது கிடக்குது. நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் என் கடைக்கு வந்து திரும்ப கொடுக்க தானே போகிறீங்க. நான் ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம கடையில் ஆஃபர் போட போகிறோம்யா. இன்னைக்கு நம்ம நைட்டு கடையில் வரவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக முட்டைப்பாயா கொடுக்கலான்னு இருக்கிறோம்.
அதான் இங்கே வாங்கி சாப்பிட்டு கடன்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு சைன் வாங்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டைப்பாயெல்லாம் நான் இத்தனை சாப்பிட்ருக்கேன், இத்தனை கடன் கூட வச்சுருக்கேன், அந்தளவுக்கு இது சுவையாக இருக்குது அப்படின்னு எழுதி தந்துட்டு அதில் உங்கள் சிக்னேச்சர் போட்டு கொடுத்தீங்கன்னா இதை கடை முன்னாடி மாட்டினா எல்லாரும் வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓஹோ, இதை கடன் கொடுத்து இந்த பொருள்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா, அந்த அளவுக்கு இந்த பொருள் சுவையாக இருக்கான்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் கடை நல்லா வளரணும் இல்லையா, அதுக்காக எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா இதை மட்டும்? தயவு செஞ்சு இதுல இந்த மாதிரி எழுதி எனக்கு சைன் போட்டு கொடுங்கய்யா. நாங்க இத்தனை முட்டைப்பாய கடன் வச்சு சாப்பிட்டுருக்கிறேன், அந்த அளவுக்கு இது சுவையா இருக்குன்னு மட்டும் எழுதி கொடுத்துருங்கய்யா. உங்க கையெழுத்தி அப்படியே போட்டுருங்க, அப்படியே நான் மாட்டி விட்டுருவேன், எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இதுல. அவனும் யோசிக்காம அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, இனிமேல் நீங்க தப்பிக்கவே முடியாது பார்த்துக்கங்க. இங்க பாத்தீங்களா என் கையில இதான் ப்ரூஃப் பார்த்துக்கங்க, நீங்க கடன் வாங்கினதுக்கு. இதை இப்பவே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போறேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன், எத்தனை நாள் வந்து ஓசிலே தின்னுட்டு போயிருக்கிற நீ. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உன்னை நம்பி கடன் கொடுத்தா இதான் நீ பண்ணுவியாக்கும். இனிமேல் சும்மா விட மாட்டேன், இதை கொண்டு போய் இப்பவே காட்டி போலீஸ்ட்ட கொடுத்து இப்பவே என் காசை எப்படி வசூலிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயோ, போலீஸ்ல கொடுக்க போறியா? என்னம்மா நீ இப்ப நேர்மையா நடந்துக்கிட்டியா? நான் உனக்கு நேர்மையா எழுதி கொடுத்தேன்ல, சைன் போட்டு கொடுத்தேன்ல, நீ இன்னைக்கு நேர்மையா நடந்துக்கணுமா வேணாமா? அதெல்லாம் பண்ணாதம்மா. நீங்க மட்டும் நேர்மையா எனக்கு கடனை கொடுத்துருந்தா நான் ஏன் இதை பண்ண போறேன்? என்னோட கடனை கொடுத்துறேன்னு சொல்லுங்க, இந்த பத்திரத்தை அப்படியே உங்க கையில கொடுத்துட்டு போறேன். அப்படி இல்லையா நான் இப்பவே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். ஐயோ, சரி வேணாம், உன் கடனை இந்த நிமிஷமே கொடுத்துறேன். இந்தாம்மா காசு, தயவு செஞ்சு வாங்கிட்டு போயிரு. இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறாத. என்ன, என் மான மருவாதை எல்லாம் போயிரு. அந்த பத்திரத்தை கொடுத்துருமா, இந்த பணம். அப்படி தந்துரு போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கையில கொடுத்தா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.